நாகர்கோயிலில் சபரிவர்மா அடித்ததுனால சாகல, அடித்து சாகடிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் கடையில் குக்கா வச்சுருந்தார், அதனால தான் கைது பண்ணாங்க காவல்துறை அப்படின்ட்டு அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. சரி, அப்படின்னா அந்த குக்காவை யார் அவருக்கு கடையில் சப்ளை பண்ணது? அவர் யார்? அவருக்கு யார் சப்ளை பண்ணுறா? அவர் எந்த அளவுக்கு இதை செய்கிறாரு அப்படின்னு எத்தனை பேரை கைது பண்ணாங்க? யாரையும் கைது பண்ணலையே. அது தொடர்பானவங்க யாரையும் கைது பண்ணலையே. பொதுவாக பேசுகிறவங்க கூட என்ன சொல்கிறாங்க, அந்த சபரிவர்மா இறந்து போயிட்டார் இல்லையா, அவருடைய குடும்பத்துக்கு என்ன செய்கிறீங்க, அவரை அடித்து கொன்னவங்களை கைது பண்ணினீங்களா, நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அடித்து கொன்னவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கணும். அதே வேளையில் அந்த குக்காவை அந்த கடைக்கு, அந்த பெட்டி கடைக்கு கொடுத்தது யார், அந்த வியாபாரத்தை பண்ணுறது யார், அவங்கள இவர் சொல்லியிருப்பாருல்லவா. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு 9ஆம் தேதி, ஜூலை மாதம் 9ஆம் தேதி அழைச்சிட்டு போனாங்க. 12ஆம் தேதி ஜெயிலில் வச்சு அடித்து கொண்டுட்டாங்க. 19 இடத்துல காயம் இருக்குது. அது அடித்ததுனால சாகலை, அடித்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது நீதிமன்ற தீர்ப்பு. அதனால தான் கொலை வழக்காக மாற்றி பதிவு பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் சொன்னதுனால. இந்த தகவல் எல்லாம் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துடும். சிஐடி துறை அவங்க அந்த தகவலை எடுத்து முதலமைச்சருக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு அமைச்சரே, அவர் தான் அமைச்சர். அப்போ அடித்து கொன்னது யார்? ஜெயிலில் இருக்கிற காவல்துறையினர். ஏன் அடித்து கொன்னாங்க? அப்படி இவர் கொல்லாமல் இருந்திருந்தா இவர் நீதிமன்றத்தில் எந்த தகவலை சொல்லியிருப்பார்? ஒருவேளை அந்த குட்காவை யார் கொடுத்தா அப்படிங்கிற தகவலை சொல்லியிருப்பார். அந்த தகவல் வெளியே வரக்கூடாது அப்படின்னுக்கிட்டு யாரோ நினைச்சாங்களா? அவங்க தான் அடித்து கொல்ல சொன்னாங்களா? அதனால தான் அவர் கொல்லப்பட்டாரா? இப்படி பார்க்க வேண்டாமா? இப்படி தான் பார்க்கணும். இப்போ அந்த குட்கா அங்கே இருந்துங்கிறதுக்காண்டி அவரை கைது பண்ணி கொண்டு வந்து அவரை அடித்து கொன்னாச்சு. சரி, அந்த குட்காவை அந்த கடைக்கு கொடுத்தவரை பார்த்தீங்களா? யார் கொடுத்தா? அவருக்கு யார் கொடுக்குறா? அவர் எவ்வளவு நாள் அந்த வியாபாரத்தை பண்ணுறாரு? அதனால எவ்வளவு தீமை நடக்குது இந்த சமுதாயத்தில். இப்படியெல்லாம் பார்க்க வேண்டாமா? அது தொடர்பாக எத்தனை பேரையே கைது பண்ணாங்க? யாரையும் கைது பண்ணலையே. அப்படின்னா என்ன விஷயம் என்ன? இப்போ அந்த சபரிவர்மா ஒரு தகவல் சொல்லியிருப்பார்ல, யார் கொடுத்தான்னுக்கிட்டு, கடைக்கு போடுறது யார் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த தகவலும் ஜோசப் விஜய்க்கு வந்திருக்கணும்ல. அப்போது ஜோசப் விஜய் தானே இப்போ வாயை திறந்து சொல்லணும். ஏன்னா அவர் தானே அமைச்சர், காவல்துறை அமைச்சர் அவர் தானே. அந்த குட்காவை போட்டது யாருன்னுட்டு அவர் சொல்லியிருப்பார்ல, அவரை ஏன் கைது பண்ணலை? அந்த நடவடிக்கை ஏன் எடுக்கலை? அதை ஏன் ரகசியமாக வச்சிருக்கீங்க? அந்த மர்மம் என்ன? இதுதான் பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. வணக்கம்.